Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? Please subscribe the channel and keep supporting me. Without delay, let's get started. Let's see the first sentence. உனக்கு ஏதாவது சொல்ல தோன்றுகிறதா? உனக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுதான்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்? Do you feel like saying anything? Do you feel like saying anything? ஏதாவது உனக்கு சொல்ல தோணுதான்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நடந்ததற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்றதை எப்படி சொல்லலாம்? ஐ அப்பாலஜைஸ் ஃபார் வாட் ஹேப்பன்ட். ஐ அப்பாலஜைஸ் ஃபார் வாட் ஹேப்பன்ட். நடந்த விஷயத்துக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு அர்த்தம். ஐ அப்பாலஜைஸ் ஃபார் வாட் ஹேப்பன்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நான் செய்தது தவறு என்பதை ஒப்புக்கொள்கிறேன். நான் செஞ்சது தவறு தான், மிஸ்டேக் தான்றதை நான் ஒத்துக்கிறேன்றதை எப்படி சொல்லலாம்? I admit what I did was wrong. I admit நான் ஒத்துக்கிறேன்னு அர்த்தம். I admit what I did was wrong. Next sentence is என்னிடம் கேட்காமல் ஏன் செய்தாய்? என்கிட்ட கேட்காம நீங்க ஏன் செஞ்சீங்கன்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? Why did you do it without asking me? Why did you do it னா ஏன் செஞ்சீங்கன்னு அர்த்தம். Without asking me னா என்கிட்ட கேட்காம ஏன் செஞ்சீங்கன்னு அர்த்தம். Why did you do it without asking me? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் எனக்கு வேறு வழி இல்லை. எனக்கு வேற வழியே இல்லைன்றதை எப்படி சொல்லலாம்? ஐ ஹேட் நோ சாய்ஸ். ஐ ஹேட் நோ சாய்ஸ் அப்படின்னா எனக்கு வேற வழியே இல்லைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் பெரிய மாற்றம் இல்லை அப்படின்னா பெரிய மாற்றம் இல்லை, பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? there is no big change. there is no big change. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் இப்போது நிலைமை எப்படி இருக்கிறது? இப்போ சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்? ஹவ் இஸ் த சிச்சுவேஷன் நவ்? ஹவ் இஸ் த சிச்சுவேஷன் நவ் அப்படின்னா இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் அவரது எண்ணம் சரியில்லை. அவரோட இன்டென்ஷன், அவருடைய நோக்கம் சரியில்லைன்றீங்க. அதை எப்படி சொல்லலாம்? his intention is not right. his intention is not right. நெக்ஸ்ட் சென்டென்சஸ் நீங்கள் அதை பின்னர் உணர்வீர்கள். நீங்க அப்புறமேட்டா நீங்க பின்னாடி ரியலைஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? யூ வில் ரியலைஸ் இட் லேட்டர். யூ வில் ரியலைஸ் இட் லேட்டர். நீங்க பின்னாடி கண்டிப்பா நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் யூ வில் ரியலைஸ் இட் லேட்டர். நெக்ஸ்ட் சென்டென்சஸ் அது நடக்கவில்லை என்றால் என்னை குறை சொல்லாதீர்கள். ஒரு விஷயம் நடக்கலன்னா என்னால தான் நடக்கலன்னு சொல்லாதீங்க, என் மேல பிளேம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் எப்படி சொல்லலாம்? டோன்ட் பிளேம் மீ இஃப் இட் டஸ் நாட் ஹேப்பன். அந்த விஷயம் நடக்கலனா என்ன பிளேம் பண்ணாதீங்க, என் மேல குறை சொல்லாதீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் டோன்ட் பிளேம் மீ இஃப் இட் டஸ் நாட் ஹேப்பன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் உனக்கு இப்போது புரியாது. உனக்கு இப்போ புரியாதுன்னு சொல்வீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் இட் நவ். இப்போ உனக்கு புரியாதுன்னு அர்த்தம். யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் இட் நவ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் பெரும்பாலான மக்கள் அப்படிதான் நினைப்பார்கள். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படிதான் நினைப்பாங்க. பெரும்பாலான மக்கள் அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? மோஸ்ட் பீப்புள் வுட் திங்க் லைக் தட் வே. மோஸ்ட் பீப்புள் வுட் திங்க் லைக் தட் வே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நான் வேண்டுமென்றே செய்யவில்லை. நான் ஒரு விஷயத்தை நான் வேணும்னே செய்யலன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஐ டிட் நாட் டூ இட் டெலிபரேட்லி. ஐ டிட் நாட் டூ இட் டெலிபரேட்லி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நீங்கள் குற்ற உணர்வு கொள்ள வேண்டியதில்லை. அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸோ ஏதாவது தப்பு பண்ணிட்டாலோ ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அப்போ சொல்லுவாங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணாத, எந்த குற்ற உணர்ச்சியும் இருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? யூ டோன்ட் ஹாவ் டு ஃபீல் கில்ட்டி. கில்ட்டியா ஃபீல் பண்ண வேணாம், குற்ற உணர்வு இருக்க வேண்டாம்னு அர்த்தம். யூ டோன்ட் ஹாவ் டு ஃபீல் கில்ட்டி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் அவர் தெரியாதது போல் நடிக்கிறார். அவங்களுக்கு தெரியாத போல நடிச்சிட்டு இருக்காங்கன்றதை எப்படி சொல்லலாம்? he is pretending that he did not know. he is pretendingனா அவர் நடிக்கிறாரு, ஆக்ட் பண்றாருன்னு அர்த்தம். he is pretending that he did not know. அவர் ஆக்ட் பண்றாரு, அவருக்கு தெரியாத போல ஆக்ட் பண்றாருன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் அவரை கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள். ஒருத்தவங்களை நம்ம கண்மூடித்தனமா நம்பாதீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? don't believe him blindly. Don't believe him blindly. Next sentence is வெறும் கையுடன் செல்லாதே. அதை எப்படி சொல்லலாம்? Don't go empty handed. Empty handed னா வெறும் கையோட போறது. Don't go empty handed. Next sentence is உனக்கு எவ்வளவு தேவை? உனக்கு எவ்வளவு தேவைன்றதை எப்படி கேட்கலாம்?
how much do you need இல்லனா how much do you want உனக்கு எவ்வளோ தேவைன்றத do you need இல்ல do you want கூட கேட்கலாம். how much do you need or how much do you want உனக்கு எவ்வளவு தேவை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் யாரும் என்னை புரிந்து கொள்ள முயற்சிப்பதில்லை. யாருமே என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? nobody tries to understand me. nobody tries to understand me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் காரணமே இல்லாமல் என்னை குற்றம் சாட்டினர். காரணமே இல்லாம என்னையே ப்ளேம் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? he blamed me for no reason. for no reasonna காரணமே இல்லாமல்னு அர்த்தம். he blamed me for no reason. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்த எல்லா சென்டென்சஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களாலேயே இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you, friends.